நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் முழுவதும் +1 +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அக்டோபர் 14 முதல் அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்படும்னு பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்கு. மதிப்பெண் மறுமதிப்பீடு மற்றும் மறுகூட்டல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதால் திருத்தப்பட்ட மதிப்பெண்களுடன் அசல் சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு அளிக்கப்படும். மாணவர்கள் தங்கள் பள்ளியிலும் தனித்தேர்வர்கள் தேர்வு மையத்திலும் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். 600 மதிப்பெண்கள் அடிப்படையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் தனித்தனியாக வழங்கப்பட உள்ளது. தேர்ச்சி அடையாதவர்களுக்கு 11, 12ஆம் வகுப்பு மார்க்கை பதிவு செய்து ஒரே மதிப்பெண் பட்டியலாக வழங்கப்படும். அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற பின்னரே தனித்தனி மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்படும். பழைய நடைமுறையில் அதாவது 1200 மதிப்பெண்கள் அடிப்படையில் +2 தேர்வு எழுதியவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் முறை. பழைய நடைமுறையில் நிரந்தர பதிவெண் கொண்டு தேர்வெழுதிய மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வர்கள் இதற்கு முந்தைய பருவங்களில் தேர்ச்சி பெறாத பாடங்களை மார்ச் 2020 நடைபெற்ற பொதுத் தேர்வில் எழுதி அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பின் அவர்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட அசல் மதிப்பெண் சான்றிதழ்களும், முழுமையாக தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அவர்கள் தேர்வெழுதிய பாடங்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ்களும் வழங்கப்படும். நிரந்தர பதிவெண் இல்லாமல் மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வு எழுதிய தேர்வர்கள் தற்போது மார்ச் 2020 நடைபெற்ற பொதுத் தேர்வில் தேர்வெழுதி இருப்பின் அவர்கள் தேர்வெழுதிய பாடங்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்படும். இந்த நிலையில் இப்போ கொரோனா பரவல் காரணமாக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள பள்ளிகளுக்கு வரும் மாணவர்கள் மற்றும் தனி தேர்வர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். மேலும் தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும்னு பள்ளி கல்வித்துறை இயக்ககம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காமல் நெல்லை ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.